கிளாஸாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. விஜய் ஆண்டனி ஆக்டிங் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன் தான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல்னா வேற லெவல். சூப்பரா இருக்கு. மாசா இருக்குது படம். நல்லா தானே இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எப்படி போகும்னே தெரியல. என்ன மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போய் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கு. செம ஆக்ஷன் த்ரில்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சுமார் தான் ப்ரோ. சுமார். சூப்பர் நல்லா படம் பாட்டு ரொம்ப அதிகமாக இல்லை, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சட்டலா இருந்துச்சு. அப்படியே மேட்ச் ஆற மாதிரி நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் நல்லா இருக்கு. தலை அதுல ஒருத்தர் சின்னதா குள்ளமா ஒருத்தர் அவர் தான் கதையை ட்விஸ்டே அவர் தான். சூப்பர் தல படம். அடுத்து என்ன நடக்கும்னு கெஸ் பண்ண முடியல. அப்படியே வரிசையா ஏதோ போயிட்டே இருந்துச்சு. என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவா போயிட்டே இருந்துச்சு. ஒரு பிரச்சனையை வந்து போராட்டி ஜெயிக்க முடியலன்னா எப்படி ஸ்மார்ட்டா எப்படி ஜெயிக்கலான்ற மாதிரி கதை கொண்டு போயிருந்தாங்க. அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா நல்லா தான் இருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிட்லர் படம் வந்து உங்கள் மத்தியில ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடிலாம் நான் வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீசெண்டாக தான் ஒரு படமா வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கொடுக்குற வைப் அண்ட் வரவேற்புகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் விட லேடிஸ் ஆடியன்ஸ் ரொம்ப இருக்கு. சரி, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நீங்க வந்து படம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அப்போ வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. அது இல்லாம வந்து நீங்க பியர்ட் வச்சு கூட சொல்லிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அத லேடிஸ்ன்றது எப்படின்னா அந்த பிச்சைக்காரன் ஒண்ணு பண்ணேன் இல்லையா, அதுல அம்மாக்காக நான் அவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பிச்சைக்காரன் 2ல தனிச்சுக்காக அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணேன். ஒரு அண்ணனா ஒரு பையனா வந்து அவங்களுக்கு கவர்ந்ததுனால நான் விஜய் ஆண்டனின்னு சொன்னாலே ஒரு நம்ம பையன் அப்படின்னு பாக்குற அளவுக்கான ஒரு இமேஜ் எனக்கு கிடைச்சிருக்குது. அதனால லேடிஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஈவன் உங்களோட ஃபேன்ஸும் மீன் ஜென்ஸ் ஃபேன்ஸும் அதிகமா தான் இருக்கு. படம் ரிலீஸ் பண்ணும்போது டேரக்டர் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நான் ஒரு புத்திகரமா வச்சியாவது வந்து ப்ரொடியூசர் காப்பாற்றணும். டேரக்டரே காணுமே. இல்ல இப்ப வந்துருவாரு. வந்துட்டாரு ஏதோ வந்துட்டாரு. வந்துட்டாரு அப்படி சார் சிலதா பாத்துட்டா நான் சிலதா நல்ல வேலை செய்யாத போது காப்பாத்துறீங்க. டேரக்ட் தான் கேட்கணும். ஓகே, படம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா வந்து இப்போ துப்பாக்கி கலாச்சாரம், அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் வந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டா எதுவும் பண்றது கிடையாது. மக்களா ஒரு முடிவு எடுத்து பண்ணா மட்டும் தான் அது நிறைவேற்று காட்டியிருக்கீங்க. இந்த அரசாங்கத்தை குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்களா? அப்படி அரசாங்கத்தை குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் எல்லாம் குறிப்பிட்டுலாம் எதுவும் சொல்லல. நடக்கிற விஷயங்கள அங்கங்க நிறுத்தி நம்ம இது பண்ணிருக்கோம். என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவறு எல்லாத்துக்கும் பொறுப்பு மக்கள் தான் சொல்றேன். எல்லா தவறுக்கும் அவங்க நினைச்சா வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவங்க தான் முக்கிய காரணம். அவங்க கையில இப்போ ஓட்டுன்ற பவர்ஃபுல் ஆயுதம் இருக்கு. எப்போ வேணா அவங்களால வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியும், புரட்சி பண்ண முடியும். பட் எல்லாமே நம்ம வந்து கோத்ரூ பண்றது தான் அப்படி நம்மளோட தவறுன்னு தான் சொல்லுவேன். எல்லா ஊர்கள்லயுமே உலகம் ஃபுல்லா எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்காரு. ஏன்னா நிறைய ஹீரோ வந்து நடிக்கும் போதே ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணாரு? என்னென்ன குட்டி குட்டி இவ்வளவு கம்ஃபர்ட்டா இருந்தது. ஓகே, நான் எவ்வளவு அப்பாவின்னு சொல்லுங்க. இல்ல வெளியில என்ன நினைச்சு வச்சிருக்காங்க. நேற்று பிரஸ் மீட்டுக்கு டேரக்டர் வரல. டேரக்டருக்கும் அவருக்கு ஏதோ ஒரு டிவில போட்டு சொல்லியிருக்காங்க போட்டுருக்கு. டேரக்டருக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு. போன படத்தை தள்ளிட்டாரு எடிட்டிங்ல அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இல்ல ஒரு படமா வெளியே கொண்டு வரும்போது ஆளுக்கு பிரிஞ்சு வேலை செய்யறோம். சரி, நீங்க வந்து சாம்பார் வச்சுக்கங்க, நான் கூட்டு வச்சுக்கிறேன், நான் மக்களுக்கு பரிமாறுறேன், நான் குப்பாள்றேன்ற மாதிரி ஒரு படத்தை ஓட்டுறதுக்காக ப்ரொடியூசர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், டேரக்டர் ஒரு பக்கமா தனியா புரிஞ்சு வேலை செஞ்சு பண்ணிருக்கோமே தவிர ஒன்னா தான் இருக்கும். எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக தான் வேலை செய்யறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.